Hello guys. Realme பார்த்தீங்கன்னா Realme GT 60 அப்படிங்கிற ஒரு flagship மொபைல் ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த பாக்ஸ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா GT 60 அப்படிங்கிற மாடல் நேம் கொடுத்துருக்காங்க. பாக்ஸோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அதோட ஹைலைட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 7+ Gen 3 சிப்செட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6000 nits ஹைப்பர் பிரைட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஐஸ்பர்க் வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வித் அடாப்டரோடு கொடுத்துருக்காங்க. வாங்க பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா மேக் இட் ரியல். SIM ejector pin, some booklets and stickers, mobile phone கான case and mobile phone, type A to type C charging cable, 120 watts fast charging adapter, Realme GT 60. மொபைல் ஃபோனை கையில் எடுத்தோடனே நல்லா ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஃபர்ஸ்ட் இதனோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.65 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனோட வெயிட் என்ன அப்படின்னு செக் பண்ணிடலாம். $194 grams வெயிட் வருது. டிஸ்பிளே பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 nits அதிகமான பிரைட்னஸ் இருக்கிற டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதனோட டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.7 inches கர்வ்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 128 ரெஃப்ரெஷிங் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா கார்னிங் கொரில்லா கிளாஸஸ் விக்டர்ஸ் 2 ப்ரொடக்ஷனோட கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 32 மெகாபிக்சலில் சோனி IMX615 அப்படிங்கிற கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேயோட பாட்டமில் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் பார்த்தீங்கன்னா கிளாஸில் கொடுத்துருக்காங்க. லுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது. கையில் ஹோல்டு பண்ணுறதுக்குமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. அப்புறம் என்னோட கேமரா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கண்ணாடி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸே தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி கேமரா 50 மெகாபிக்சலில் சோனி LYT600 அப்படிங்கிற கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. வித் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் அண்ட் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. செகண்டரி கேமரா பார்த்தீங்கன்னா சோனி IMX355 அப்படிங்கிற அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டூயல் ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. போர்ட்ஸ் அண்ட் பட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனோட ரைட் சைடில் பவர் பட்டன் அண்ட் வால்யூம் அப் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மொபைல் ஃபோனோட டாப் சைடில் ஒரு மைக் அண்ட் ஐஆர் பிளாஸ்டர் அண்ட் தென் ஸ்பீக்கர் கிரில் கொடுத்துருக்காங்க. மொபைல் ஃபோனோட பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிரில், டைப் சி சார்ஜிங் போர்ட் அண்ட் மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறம் சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. சிம் ட்ரே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சிம் ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா 2 சிம் கார்டு போட்டுக்கலாம், மெமரி கார்டு போட முடியாது. இதனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மியோட UI 5.0 பேஸ்ட் ஆன் Android 14 கொடுத்துருக்காங்க. இதனோட ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் பர்ஃபார்மிங் ப்ராசஸரான Snapdragon 7+ Gen 3 சிப்செட் கொடுத்துருக்காங்க. கேமர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட்டான மொபைல் ஃபோன் அப்படின்னே சொல்லலாம். பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 10 minutesல 50% சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனோட ஆடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூயல் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளூயிட் சில்வர், அதுதான் நம்மகிட்ட இருக்கிற கலரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரேசர் க்ரீன் அப்படிங்கிற 2 கலர்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த மொபைலில் கொடுத்துருக்கிற ஐஸ்பர்க் வேப்பர் கூலிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக மொபைல் ஃபோன்ஸை யூஸ் பண்ணும்போதும் கேம் விளையாடும் போதும் ஹீட்டை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ப்ரைஸ் வந்து 30,999 ரூபா. 8GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 32,999 ரூபா. 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் ப்ரைஸ் வந்து 35,999 ரூபா. 12GB 512GB ஸ்டோரேஜ் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து 39,999 ரூபா. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கை மொபைல்ஸ் கண்ணமங்கலம். தேங்க்யூ.